அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய, ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமின்களுடைய உடைமைகளையும் முஃமின்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமின்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உவமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள். உண்மையாக நடக்கும். மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்திற்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள். சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது. வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன் காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால்,
எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறத்தோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம். கொஞ்ச காலத்துக்குத்தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும். ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்க இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்க இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித் தரும். நாங்க மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுப்ஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுக, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபறுகளை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம். அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல, சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறையிட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது. அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபரு மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக, மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்குரிய உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்க பார்க்கலும் எங்களுடைய சமூகத்தில் 4 வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர். 4 வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள். சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும். வாப்பா சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும்,
வாப்பாட்ட சொல்லுவேன் என்றா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா, அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க. உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி. தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுப்ஹானல்லாஹ், எதுவுமே இல்லை. புள்ளையோட விருப்பம் வாப்பட விருப்பம். புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்கூடியவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அது எல்லாத்தையும் கொடுப்பார். எதெல்லாத்தையும் கொடுப்பார். எதை பத்தி வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா, பிள்ளைகளுக்கு சுப்ஹானல்லாஹ் அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள்ல, அவங்க யாருண்டா, பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும் எங்கட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்கட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போனதா பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்ல, வாப்பா பணம் செலவழிக்கிறதும் இல்ல. அவருக்கு புள்ள இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு, கல்வி, நடவடிக்கைகள், தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன். பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுப்ஹானல்லாஹ் ஏதாவது ஒன்ற பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள். சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கதைத்து பேசி சுப்ஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்ச பேரு தான். அதுக்கு சுபஹ் தொழுகை சாட்சி சொல்லும், அதுக்கு சுபஹ் தொழுகை சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபஹுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்ல. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்ல. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுபஹுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கு போய் பார்த்தா பல 100 பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் தந்த பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபஹுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த 4 பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்?
வகஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு புள்ளையாக இருந்துக்கோங்க. நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என்ற குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என்ற பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வதிகாரியா? என்ற வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையிலிருந்து ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என்ற பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகிவிட்டால் சர்வதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசி இருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி. சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. சுப்ஹானல்லாஹ். வாப்பா மகன். வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வஃபஹம்னாஹா சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது. இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வாப்பா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா. அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல வாப்பாவாக இருக்கவும் மேலும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும். இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள ஒன்று வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ள? ஏன்னு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன்னு ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, இதுக்கு தெரியுமா? யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய். அந்த தீன் என்னுடைய அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது. அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும். என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்துடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிசு இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது. எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் வாரிஸ் ஆக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃப்ல தொழுகிறேன். ஆனா அந்த சஃப்க்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன். அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஒரு உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர்.
அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க. யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான் யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ். வாப்பாவோட கதைக்கிறாங்க. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேன்னு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்ன மகளை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ். அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக், உன் பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என்ற முகத்தில முழிச்சாதே வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில முழிச்சாம தொலைஞ்சி பெய்த்துடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யா அபத்தி யா அபத்தி, வாப்பா வாப்பா வாப்பா. ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃப்ல ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. எப்படிப்பட்ட வாப்பா? எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு? ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு. அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக் பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ். கண்ணூத்த பத்தி அட்வைஸ் பண்றாரு. யா புனைய லா ததுகுலு மின் பாபின் வாஹித், ஒரே கதவுக்குள்ளால நுழையவானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. கண்ணூத்த பத்தி பேசுறாரு. குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவாக வச்சு முழு உம்மத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்பா இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, وجاءوا على قميصه وجاءوا على قميصه بدم كذب. உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி وجاءوا بدم على قميصه بدم كذب, பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோணும், என்ற மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, قال بل سولت لكم انفسكم امرا فصبر جميل. பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம்? எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்துவிட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கணும்? கொலை செய்துவிட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய
சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி தம்பிய தூக்கி ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு இன்னும் ஒருத்தர் சொல்லலாம் சுப்ஹானஹு தஆலா. இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க. அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க. ஒருக்க கொண்டே கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சவங்களுக்கு விளங்குது, இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா. யா அஸஃபா அலா யூசுப் வ பியضت ஐனாஹு மினல் ஹுஸ். சுப்ஹானல்லாஹ். கண்ண அப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணில் வெள்ளை படர்ந்து விட்டது. அழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணோம், புன்யாமீனையும் காணோம், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸப்ருன் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க பொறுமை தான், பொறுமை பொறுமை. புள்ள வளர்க்கிறதுக்கு கேபிட்டல் பொறுமை. பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல், ராசுமால், மூலாதாரம் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது. பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத். சூரத்துர் ரஅத் குர்ஆனை படியுங்கள். சூரத்துர் ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியத்தன் ويدرعون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பாப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிக்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க அந்த வீட்டுள்ளுக்கு. எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேர புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ, நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல்மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய 8 கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். ஒன்று ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள.
وَصِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ. ஒன்று சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்கட இபாதத்தை வச்சு, எங்கட வணக்க வழிபாட்டை வச்சு, எங்கட தொழுகையை வச்சு, எங்கட தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க, திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, குடும்பத்தை கூட்டிக் கொண்டு, மனைவியை கூட்டிக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானார். உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு போய்த்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும். கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவையில்லை. உண்ட நாசத்துக்கு, உண்ட அழிவுக்கு, உண்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாதுஸ் ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது. சுப்ஹானல்லாஹ், சஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன தெரியுமா அது? உன்ட குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, உன்ட குழந்தைகளை பாழாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காஹ் செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு. ஆனா தந்த குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை. அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய பிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில 2 புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க. நாளைக்கு அந்த புள்ள எப்படி வளர்க்கப்பட போகுது?
நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். அடுத்த தலைமுறையின் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லக வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பதான் சூரத்து ராதுடைய ஆயத்து வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம், ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரணும்டா ஏண்ட புள்ளைய நான் நல்லக வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லக வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லக வளர்ப்பாரு. எனவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராஇன், ஹதீஸ் இது. ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தர்ஆஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். அம் ஹஃபில அம் ضيع, இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல الرجل عن اهل بيته, தந்த குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்கு கொண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய 4 வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று 3 வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன்? 4வது ஒரு வகையான பெற்றோர்கள் யார் தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பாவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார். மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளூடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். நேரம் அடங்குடுக்காட்டினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள்.
உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுஃப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுஃபை முடித்திருக்கின்றார். இன்னஹு லா யயஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன் வலா லா தயஅஸு, நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சுனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.